பறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. ஓகேவாங்கண்ணா, நல்லா ஃபீல் பண்ணு, நீ உனக்கே தெரியும்ல. ஃபீல் பண்றதுக்கு நான் கையை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவேன் ப்ரோ. அதுக்கு போயிடுங்கண்ணா. பண்றேன் பாரு. என்ன பண்ண போறா? போன சீசன்ல இத வெட்டி தான் நான் கைய மறைச்சு கைய வெட்டி இது என்னது ஸ்டிட்ச் போட்டேன். ரெண்டு அன்லக்கியான விஷயம் பாரு. சூப்பரா பண்ணிருக்க. அதிர்ச்சி எனக்கு 3வது வாட்டி என் கரகத்துல பிளான் மறுபடி பேர் ஆயிட்டாரு. ஆனா நான் நல்லா ட்ரைனிங் தெரியாம சொல்லிட்டேன். ஐயா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி கால் வச்சிட்டு இருக்காரு. டிஷ் பேர் என்ன? டிஷ் பேர் கலோனி. பீர்க்கங்கா கலோனி. கேனலோனி டைப்ஸ் பீர்க்கங்கா ஸ்டஃப். ஃப்ரிட்ஜ் தான். மற்றதுனா நான் வந்து போட்டி போட மாட்டேன், எலிமினேஷனாக விட்டுருவேன் அவங்க ஆச்சுன்னு. இது வந்து ஃப்ரிட்ஜுங்கிறதுனால அந்த ஃப்ரிட்ஜை வாங்கணும், அந்த கதவை திறக்கணும், உள்ளே போய் ஃப்ரீசரில் தூங்கணும். நான் ரொம்ப வெறியா இருக்கேன். என்ன பண்ண போறா? என்ன நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம கூப்பிடுறேன்? பாலை விட்டுட்டு எப்படி பண்ணுறாங்க? ஒரு இருங்க, அவங்க சமைக்கிட்ட அப்புறம் பார்ப்போம். எவ்வளோ யூடியூப்ல இருந்து வாங்குவேன். ஓகே, இப்போ நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாயும். லெமன் கட் பண்ணி கட் வெசல்டா. நான் வேணா கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்படி செம்ம ஐடியா ஆகுங்க. ஏன் குக் வந்து பேலன்ஸ் பண்ணாதான் என்னால அது பண்ண முடியும். பேலன்ஸ் பண்றது அவங்க வேலை. வெட்டுறதே ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன ஓவரா போயிட்டு இருக்கு? நீங்க தான் விட்டுனே இருக்கீங்க. இந்த சட்டை தான் சரியில்லை. நான் இவன் இடுப்பை பிடிச்சி புடின்னு சொல்றேன். இது நான் நீ என்னமோ சொன்னா நான் மறந்துட்டேன். நான் ஒன்றும் சொல்ல சார். அது இல்ல எதுவும் சொன்னேன் நீ. நானே சொல்லுவேன், நான் அடிக்கக்கூடாது. இது அந்த இன்கிரீடியன்ட் யாரு போய் எடுப்பான்னு நீங்க கேட்டீங்க. என்ன சொன்ன? அதாவது வெங்கடேஷ் சும்மா நிக்கிறாரு சார். சும்மாலாம் சொல்ல சார். அது இந்த ரசம் நான் பாத்துறேன். பேசாதன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்ல மாட்டேன். சாரி ஜென்டில்மேன். இனிமே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். இது உங்க பக்கமே வர மாட்டேன் சார். நல்லா இருப்படா போடா. டீ கடைக்காரா. வர மாட்டேன் தானங்க சொன்னேன். ஆத்தி கோவக்காரரா இருக்கார். உன்னை வந்து ஆட்டறடா உன்னை. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. நான் போய் ஒரு வேலையை பார்த்து வந்துடுறேன். என்ன வேலை? நீ இந்த புகழ் வந்து தட்டி விடணும்னே. அப்ப நான் செய்யறேன்னா நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. பாஸ் வெச்சுக்கோ. நான் இந்த பக்கம். ஓட்டு. எனக்கு லைட்டர் மட்டும் கொடுங்களேன். இந்த வெங்காயத்துல இதுல போட்டுட்டு. நோ கமெண்ட். சிம்பிளி வேட். வந்தீர்கள், செய்தீர்கள், போனீர்கள். அண்ணே ஏன் வா? சரியா உனக்கு இப்ப தெரியுதா எதிரி யாருன்னு? வடை காற்றினில் ஒரு நாள் அதிர்ச்சி, proud of you அதிர்ச்சி. ப்ரௌட் ஆஃபில வேணாம், நம்பர் கொடு. சந்தோஷ் பொங்கல்ல இருக்க மிளகு இங்க அட பாவி எப்பவுமே சொல்லும் போது போயிடலாப்பா இவன். தர்ஷன் ஒரு நல்ல விஷயம் சொன்ன உங்களுக்கு. பொங்கல்ல இருக்க மிளகு இந்த செட்ல நீ மட்டும் தான் அழகு. ஐயோ புகழ் என்னாச்சு? யார் நீங்க? பாவி வா. ஏன் கைடா லூசு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஆளுங்க அவங்க பிஸியா இருக்காங்க சார். அப்ப நீங்க வெக்கேஷன் போயிருக்காங்க. நீங்க போய் பால வைக்காம சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் சமைக்கல சார், சும்மா அழகா பார்த்துட்டு இருக்கேன். வெங்காயம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். வெங்காயம் அழகாக தோல் உரிச்சு தான் பாத்தீங்களா? ஆமா சார், ஃபீல் பண்ணி பார்க்கறேன். உங்க கோமாளி யாரு? சிவாங்கி. நானாச்சும் பரவாயில்லம்மா, இவன் அடிபட்டு கையில காமிச்சப்ப கூட ஓடியாந்து உன் கையில் அவங்க வேலையை பார்த்தா எதுக்கு இந்த மாதிரி நடக்குது சொல்லுங்க. நம்ம சமையல் நம்ம பார்க்கணும். உன்னை பாலை பிடிச்சி நிக்க சொன்ன, அங்க போய் என்ன ஆட்டடிச்சு நிக்கிற நீ? சரி பாலை பிடிச்சி என்ன பண்ணிருக்க ஒரு நேரத்துல? வெங்காயம் வெட்டினா, இது வெட்டினா, தக்காளி வெட்டினா. என்ன டிஷ் பேரு? டிஷ் பேரு என்ன? அது கேட்கவே இல்லை. டிஷ் பேர் தெரியாம சமைச்ச மூக்க வெட்டிடு. இப்போ ரெண்டு சீசன் அப்படிதானே செஃப் சமைச்சேன். சரி ஏதாவது பாட். ஐயோ சாரி யுவரானன்.
ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றானா? பண்ண மாட்டேங்கிறான் சார், சார். சார். சமையல் நிப்பாட்டிட்டேன், நான் சமைக்கல. நான் அந்த அவுட் ஆனா பரவாயில்ல. சார் நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் சார். வெங்காயம் கரெக்டா அந்த ஷேப்ல வேணுக்குனே வர பண்றான். மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? என்ன விளையாடிட்டு இருக்கேன்? சத்தியமா அந்த ஷேப்ல வர மாட்டேங்குது செஃப். என்ன ஷேப்ல வரல உனக்கு? வெங்காயம் வெட்றா. நான் நிறைய டிஷ் கணக்கு பண்ணி வச்சிருந்தேன், ஒண்ணுமே செய்ய முடியல அவனால. சத்தியமா என்னால செய்ய முடியல. நான் இதுக்கப்புறம் என்ன போடணும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சமா விஷம் போடு. சிரிக்கலாம் பறக்கலாம்